ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி நம்ம காணில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணலாம். என்னென்ன காய்கறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கத்திரிக்காய், அவரைக்காய் நிறையவே வந்திருக்கு, வெண்டைக்காய் கொஞ்சம் வந்திருக்கு, பீன்ஸும் வந்திருக்குங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்க மறந்துடாதீங்க. செடி அவரையும் தாராளமாக வளர்க்கலாம். நாங்கள் கொடி அவரை போட்டிருந்தோம். செடி அவரை எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் சீட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை திரும்ப போடணும். அது எல்லா சீசனுக்கும் காய்க்கும். ஆனால் கொடி அவரை படி கிடையாதுங்க. செப்டம்பர், அக்டோபர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே விதைகள் போட்டு நம்ம கொடியெல்லாம் ஏற்றி விட்டுட்டோம்னா இந்த பனிக்காலம் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காய்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும், பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே கொடி காய்கறிகளை, அதுவும் அவரை முக்கியமாக இந்த சீசன் தாங்க ரொம்பவே காய்க்க ஆரம்பிக்கும். நான் பார்த்திங்கன்னா செப்டம்பருக்கு முன்னாடியே சீட்லாம் போட்டு பந்தல் அமைச்சு ஏற்றி விட்டுருந்தேன். நிறைய காய்கள் காய்ச்சிட்ருக்கு. கத்திரிக்காயும் வந்திருக்கு, வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது, அதை பறிச்சிடலாம். அடுத்தபடியாக அவரைக்காய் எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நாங்கள் இந்த அவரைக்காய் பறிக்கிறது கொடி காய்ச்சதில் 3வது டைம் பறிக்கிறோங்க. ஏற்கனவே 2 முறை பறிச்சிட்டோம். கொடி அவரை வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. செப்டம்பருக்கு முன்னாடியே விதைங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செப்டம்பரில் கூட போடலாம், அக்டோபர்லேயும் போடலாம். ஆனால் நவம்பர், டிசம்பர்லாம் உங்களுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே உங்களுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிஞ்சுகள் எல்லாமே கொட்டாமல் இருக்கிறதுக்கு தேமூர் கரைசலோ இல்லை பெருங்காயம் மோரில் போட்டு கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பூக்கள் எதுவுமே கொட்டாது. அதே மாதிரி செடி ஒரு தொட்டி பேக் இருக்கு இல்லைங்களா, வேர் நிறைய போகும். கொடி காய்கறிகள் எந்த அளவுக்கு மேலே போகுதோ அந்த அளவுக்கு வேர் அதிகமாக போகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் செலக்ட் பண்ணணும். ஒரு க்ரோ பேக் வைக்கிறீங்கன்னா ஒரு பிளான்ட் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. 2 விதை போட்டுட்டு எது நல்லா முளைஞ்சி வருதோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற ரொம்ப கம்மியாக வளர்ந்துருக்கு பாருங்கள், அந்த செடியை ரிமூவ் பண்ணிடலாம். கொடி அவரை நான் ஒரு 4 செடி போட்டிருந்தேன். ஒரு 8-10 விதைகள் போட்டிருந்தேன். அதில் முளைஞ்ச விதைங்களில் நல்லா முளைஞ்சது மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் கம்மியாக முளைஞ்சிருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செடிகள் நல்லாவே தழைஞ்சு வர ஆரம்பிச்சது. உரங்களும் ரெகுலராக கொடுத்துட்டே வந்தோம். நான் போட்டிருந்த விதைகள் வந்த செடியில் பர்பிள் கலரில் பூவும் இருந்தது, ஒயிட் கலரில் அவரை பூவும் இருந்தது. 2 வெரைட்டியும் போட்டிருந்தேன். நல்லாவே சூப்பரான அறுவடை கிடச்சிதுங்க. இது 3வது வாட்டி மண்கலவை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு மண்கலவை பார்த்திங்கன்னா 40 பங்கு கொக்கோபீட், 40 பங்கு மண்புழு உரம், அப்படி இல்லையா மாட்டுச்சாண உரம் போட்டுக்கோங்க. 2ம் மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட ஓகே. 20% செம்மண் போட்டுருவேன். இந்த ரேஷியோவில் தான் நான் மண்கலவை எல்லா செடிங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறது. நல்லாவே முளைஞ்சி வந்துடும். ஒரு 1 வீக்குள்ளே செடி சூப்பராக வந்துடும். கொடி ஏற்றி விடுறது தான் ரொம்ப முக்கியம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி பந்தலாவது அமைச்சு கொடுத்துட்டாலே போதும். செடி நல்லா படர்ந்து வரணும். இந்த கிளைமேட்டு கண்டிப்பாக இலைங்களெல்லாம் கொட்டதாங்க செய்யும். அதுக்கு வேறு எதுவும் நம்ம உரம் போடலையா, தண்ணி ஊற்றலையான்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் உரம் 50 days ஒன்ஸ் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே வாங்க. பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மாவு பூச்சி இருக்குங்களா, அது எங்கேயாவது வரும். மற்றபடி பச்சைப்புழு இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்பவே தாக்குச்சு. நான் நீம் ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணேன். வீட்டில் இருக்கக்கூடிய மலைவேம்போடைய தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். நல்லாவே ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துட்டேன். செடிகள் எல்லாமே நல்லா சூப்பராக படர்ந்து போயிட்டே இருந்தது. கொஞ்சம் இலைங்கள் வாட்டமாக தானே இருக்குது. அது இந்த சீசன் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அதில் நிறைய காய்கறிகள் இருக்குது. இந்த வண்டுகள் பாருங்கள், அதோடைய வேலையை செய்ய வந்திருக்க பாலினேஷன் பண்ணுறதுக்காக. என்னை அவரைக்காயை பறிக்கவே விடாமல் அவ்வளோ தொல்லை பண்ணியிருந்தாங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு பறிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பறிக்கிறேன். நவம்பர் லாஸ்ட்டில், டிசம்பர் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுது. பூக்கள் வச்ச உடனே பிஞ்சுகள் 1 வீக்குள்ளவே நல்லா சூப்பராக வந்துடுது. பிஞ்சுகள் பிடிக்கிற நேரம் கண்டிப்பாக உரம் அதிகமாக கொடுக்கணுங்க. பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு உரம் அதிகமாக இருக்கணும். கரெக்டான உரம் இல்லைன்னா பூக்கள் கொட்டும். எல்லா பிளான்ட்டுக்கும் தெளிக்கும் பொழுது நீம் ஆயிலோ எதுவோ எல்லா ரெகுலராக தெளிக்கும்போது ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். தண்ணி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ 1 டைம் ஊற்றிடுவேன். ரெகுலராக மழை இருந்ததால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லை. இருந்தாலும் தண்ணி ஊற்றிட்டே தான் இருந்தோம். ஈரப்பதத்தை பார்த்து பாருங்கள், புழுவும் வந்துடுச்சு. காய் புழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் எல்லா காய்களையும் கொத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் நீம் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நான் அறுவடை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உரம் ஏதாவது போட்டு விடுவேங்க. ஏன்னா அடுத்த பூக்கள் வந்திருக்கு இல்லையா, அதுங்களுக்கு சத்து வேணும். சத்து வரத்துக்காக கண்டிப்பாக மண்ணை லைட்டாக கிளறி உரம் போடணும். பந்தல் அமைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. உங்கள்கிட்ட எந்த விதமான கயிறு ஸ்ட்ராங்காக
கொஞ்சம் தாங்குற மாதிரி இருக்கும். அந்த மெத்தடில் நீங்கள் கட்டி விட்டுட்டாலே போதும், நல்லா படர்ந்து வந்துடும். கொஞ்சம் கிளைங்கள் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அப்பப்போ பார்க்கும்போது ஏற்றி விட்டுட்டா போதும். மற்றபடி நமக்கு வேலையே கிடையாது. அவங்களா கயிறு பிடிச்சி போயிட்டே இருந்துருவாங்க. இலைகள் மட்டும்தான் இந்த சீசனில் கொட்டிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் அப்பப்போ கிளியர் பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்குதல் கம்மியாகிடும். தேவையில்லாத இலைகள் அதிகமாக இருக்கும்போது பூச்சி தாக்குதல் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால் அப்பப்போ ரிமூவ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் வெண்டைக்காய் எல்லாம் பறிச்சிட்டேன் இல்லைங்களா, இப்போ அவரைக்காய் எல்லாம் பறிச்சிடலாம். கத்திரிக்காய் இன்றைக்கி நான் பறிக்கலை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆல்ரெடி பறிச்சிட்டோம். அது இல்லாமல் இப்போது பீன்ஸும் கொஞ்சம் வந்திருக்கு, இன்னும் ஒரு 2 டேஸில் பறிச்சிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆல்ரெடி ஒரு 3 பிளான்ட் இருந்தது பீன்ஸு, எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு, எடுத்துட்டோம். அதிலேருந்து சீட் கலெக்ட் பண்ணது தான் இப்போ போட்டு வந்ததுலேருந்து நல்லா காய் வந்திருக்கு. அவரை கொடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொடி அவரை இப்போ போடுறதா கூட போடுங்க. பிப்ரவரி வரைக்கும் வெயில் வரத்துக்குள்ளே காய்ச்சி முடிச்சிடும் இல்லையா, அது வரைக்கும் கூட நீங்கள் போடுறதுக்கு இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் போட்டுட்டா கூட ஓகே. உங்களுக்கு நல்லா செடி வளர்ந்து காய்கள் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. பிப்ரவரி வரைக்கும் காய்க்கும். வெயில் எந்த அளவுக்கு வருதோ அந்த கிளைமேட்டை பொறுத்து காய்க்கும். ரொம்ப வெயில் இருந்தால் செடிகள் வாட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி அதிகமாக கொடுக்கணும். அவரையிலே பட்டை அவரை, கோழி அவரை, நாட்டு அவரை எல்லாமே இருக்குது. நான் வாங்கி போட்டிருக்க விதை பார்த்திங்கன்னா நாட்டு அவரை தாங்க. கோழி அவரை போட்டிருந்தேன், அந்தளவுக்கு வரலை. அது வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும். அப்புறம் தம்மட்டை அவரைன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. செடி அவரை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு காய்க்கும். கொஞ்சம் கேர் கொடுக்கணும். அதில் பூக்கள் கொஞ்சம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு நீங்கள் ரெகுலராக தேமூர் கரைசல் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். இதுக்கு நாங்கள் பூ பிடிக்கிற டைமில் ஒரே ஒரு வாட்டி தேமூர் கரைசல் மட்டும் ஸ்ப்ரே பண்ணேன். ஸ்ப்ரேயர் இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் இலைங்களுக்கு மேலே தெளித்து விடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தேமூர் கரைசலை வேரில் ஊற்றத்தை விட செடிங்களுக்கு மேலே தெளிக்கணும், அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செடிங்களுக்கு வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம வீட்டில் விளையிற காய்கறிகள் கொஞ்சமாக இருந்தால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவே வெந்துடுங்க. நம்ம சாம்பார் வைக்கும்பொழுது இல்லை பொரியல் செய்யும்போது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற காய்கறியோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் விளைய வைக்கிற செடிகளில் பூச்சி விரட்டி தான் தெளிக்கிறோம், பூச்சி கொல்லி தெளிக்கல இல்லையா. கெமிக்கல் உரம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வெஜ் கம்போஸ்ட்டு அது எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணுறதால ரொம்ப குயிக்காகவே வந்துடும். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு செடியில் கூட உங்களுக்கு நிறைய காய்கள் காய்க்கிறதுக்கு அந்தந்த ரகங்கள் இருக்குது, அதை எல்லாமே வாங்கி போட்டு கூட ட்ரை பண்ணலாம். இந்த சீசனை விட்டுறாதீங்க. கொடி அவரைக்கு இது ரொம்ப சூப்பரான சீசன் சொல்லலாம். கொடி அவரையில் இது 3வது வாட்டி நாங்கள் காய்கள் பறிக்கிறோம். ஏற்கனவே 2 முறை பறிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக இருந்தது, 2வது வாட்டி ஒரு 1/4 கிலோ கிட்ட இருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ கிட்ட வந்தது. வெண்டைக்காயும் அதுவும் சேர்த்தே நான் சொல்கிறேன். கத்திரிக்காய் பறிக்கலை, பீன்ஸும் நான் பறிக்கலை. விதை போட்டு பராமரிக்கிறது, அடுத்தபடியாக தண்ணி ஊற்றுறது, உரங்க, கொடி ஏற்றி விடுறது தான் ரொம்ப முக்கியம். அவரையாக இருக்கட்டும், பீர்க்கங்காய், புடலங்காய், கொடி வகைகள் எதுவாக இருந்தாலும் பூக்கள் மட்டும் கொட்டும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மண்ணில் வைக்கல இல்லையா, தொட்டியில் டெரஸ் கார்டன் போடும்போது கொஞ்சம் பூக்கள் கொட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்குன்னு தேமூர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். தேமூர் கரைசல் உங்களால் ஸ்ப்ரே பண்ண முடியல அப்படின்னா கடற்பாசி அதெல்லாம் கிடைக்குதுங்களா, உரமாகவே கிடைக்குது, அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹீல்டு கொடுக்கும். நான் கொடுத்த உரங்கள் எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அப்போ இன்றைக்கி எங்களுடைய ஹார்வெஸ்ட் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வளர்த்துப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, ஹாவ் ஏ குட் டே.